குருதேவா. நேற்று பாடசாலை மாணவர்களுக்கு இடையே என்னடா பிரச்சனை? நம் மாணவர்களிடையே பிரச்சனை ஏதும் இல்லை குருதேவா. ஆனால் பழுதூர் பாடசாலை மாணவர்கள் சிலர் நேற்று கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது நம் திருப்பூட்குழி பெருமாள் கோவிலுக்கு, அப்படித்தானே? ஆம் குருதேவா. அப்போது நம் பாடசாலை வித்தியார்த்திகளும் அங்கு இருந்திருக்கின்றனர். அவர்களுக்கு இடையேதான் ஏதோ வாக்குவாதம் நேர்ந்திருக்கிறது. வாக்குவாதம் என்கிறாய், ஆனால் என்னவென்று சொல்லாமல் ஏதோ பக்கவாதம் வந்தது போல் ஏன் நெளிகிறாய்? என்ன நடந்தது என்று தெளிவாக சொல். இல்லை குருதேவா, பழுதூர் மாணவன் கேட்ட கேள்விக்கு நம் பாடசாலை வித்தியார்த்தி சற்று தவறுதலாக பதில் கூறியிருக்கிறார். அதற்கு இருதரப்பு மாணவர்களும் கேலியும் கிண்டலுமாக சிரித்திருக்கிறார்கள். அவமானம், அவமானம். இது என்னை அல்லவா பாதிக்கும்? இதை ஏன் நீ முன்பே என்னிடம் கூறவில்லை? எல்லாம் நான் கேட்ட பிறகுதான் பதில் வருமோ? ஆமாம், அந்த அவமானத்தை தேடித் தந்த அந்த மாணவன் யார்? பஞ்சாமிர்தம். அடே அறிவீலி, பெயரை கேட்டால் பிரசாதத்தை சொல்கிறாயே. இல்லை குருதேவா, மாணவனின் பெயர் தான் பஞ்சாமிர்தம் என்று கூறினேன். நம் பாடசாலையில் போன மாதம் தான் சேர்ந்திருக்கிறான். அந்த அதிக பிரசங்கியால் தான் இவ்வளவு பிரச்சனையா? இருப்பினும் நம் மாணவனால் ஏற்பட்ட அவமானத்திற்கு நம் மூத்த மாணவனால் தீர்வு ஏற்பட்டு விட்டது. எப்படி? அந்த பழுதூர் மாணவன் காலில் நம் மூத்த மாணவன் விழுந்து விட்டானோ? என்ன குருதேவா, நம் மூத்த மாணவர்கள் அவ்வளவு சாதாரணமானவர்களா? தன் திறமையால் நம் மூத்த மாணவர் மார்த்தாண்டம் அவனுக்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டார். ஓஹோ, பலே பலே, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆமாம், என்ன சொன்னாய்? தக்க பதிலடி கொடுத்தான் என்றா சொன்னாய்? ஆம் குருதேவா. தக்க பதிலடி கொடுத்தானா அல்லது அடியையே பதிலாக கொடுத்தானா? இல்லை இல்லை, தகுந்த பதிலடிதான் அவர் கொடுத்தார். அடியன் தான் அந்த பழுதூர் மாணவனை சற்று பழுதுவார்த்து அனுப்பி வைத்தேன். உனக்கு அந்த திறமை இருக்கிறதா? பலே பலே. இருப்பினும் பஞ்சாமிர்தம், அரவண பாயசம் என்று யாரையாவது சேர்ப்பதற்கு முன் அவன் அடிப்படை அறிவு என்ன என்று பார்க்க வேண்டாமா? அடே, நம் பாடசாலை உபாத்தியாயர் சம்பூர்ணம் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? சுவாமி, தங்கள் அறிவுரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நமஸ்காரம். வாருமையா சம்பூர்ணம், உமக்கு ஆயுசு கட்டி. பேசியவுடனே வந்து விட்டீர். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் சுவாமி. ஆமாம், என்னையா இது? ஒரு உபாத்தியாயர் நீர் மாணவர்களை அம்போ என்று பாடசாலையில் விட்டுவிட்டு இங்கு ஏன் வந்தீர்? தக்க ஏற்பாட்டை செய்துவிட்டு தான் வந்திருக்கிறேன் சுவாமி. ஒன்றும் பயம் இல்லை. அமைச்சர் ஒரு ஓலை அனுப்பியிருந்தார். காஞ்சியில் பாடசாலை அமைக்க கேட்டிருந்த இடம் ஒதுக்கப்பட்டு விட்டதாம். சீக்கிரமே கட்டிட வேலை முடிந்து தங்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டு விடுமாம். இதுதான் அந்த ஓலை. நல்ல செய்திதான் கொண்டு வந்திருக்கிறீர். ஆனால் மாணவனை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் தான் சற்று அஸ்ரத்தையாய் இருந்து விட்டீர். சுவாமி, அடியனுக்கு ஒன்றும் புரியவில்லையே. உமக்கு ஒன்றும் புரியாது. புரியும்படியாகவே சொல்கிறேன். பஞ்சாமிர்தம் என்ற புதிய மாணவனை அடிப்படை அறிவு சோதனை கூட செய்யாமல் ஏன் சேர்த்தீர்? ஓ, அந்த மாணவனா? நம் பாடசாலையில் நடக்கும் விசேஷ யாகத்திற்கு பூஜா திரவியங்கள் உபகாரம் செய்கிறாரே கணேச சாஸ்திரிகள், அவருடைய மகன்தான் இவன். தாங்கள் தானே சேர்க்க சொல்லி உத்தரவிட்டீர்கள், மறந்து விட்டீர்களா? அவருடைய மகனா? என்ன செய்வது, நம் மடத்திற்கு நிறைய நன்கொடைகள் செய்கிறார். சரி சரி, அந்த மாணவனை சற்று நாவடக்கத்துடன் இருக்க சொல். சரி சுவாமி. இந்த தென்னகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த யாதவ பிரகாசரின் பாடசாலை. இது இந்த ஊரின் அடையாளம் மட்டுமல்ல, அத்வைத சித்தாந்தத்தின் அடையாளம். இந்த பாடசாலையில் பல பேர் பாடம் பயின்றாலும் ஒவ்வொருவரின் நாடியையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லையேல் பல இன்னல்களை நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆம் சுவாமி,
இப்போது கூட ஒரு இன்னலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. என்னடா உளறுகிறாய்? அங்கே பாருங்கள், ஒரு இன்னல் மின்னல் போல வந்து கொண்டிருக்கிறது. இந்த சிங்கத்தின் குகையில் எறும்புக்கு என்ன வேலை? ஆ, இந்த ஊர் பெருமாளுக்கு ஆலவட்டம் வீச வேண்டும் என்று யாரும் ஓலை அனுப்பியதாக தெரியவில்லையே. என்ன திருக்கட்சி, காற்று இந்த பக்கம் வீசுகிறது? முதற்கன் வேதாந்த சாகரம் அத்வைத சிரோன்மணி தென்னகத்து வேதவித்து யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த எளியவனின் வந்தனம். வந்தனமும் கட்டியமும் பலமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது வழி தடுமாறி இந்த பக்கம் வந்து விட்டீரோ? சுவாமி, வரதனின் அருளால் அடியேனுக்கு எந்த வழிமாற்றமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. அப்படி என்றால் திருப்பூட்குழி பெருமாளை சேவிக்க வந்தீரோ? பெருமாளையும் சேவிக்க வேண்டும். அதற்கு முன் இவ்வூரின் பிரதான ஆச்சாரியரான தங்களையும் ஓர் முக்கிய காரியமாக காண வேண்டும். அதற்காகத்தான் அடியேன் வந்தேன். அதுதானே, காரியமில்லாமல் கட்சி நம்பிகளாவது எம்மை பார்க்க வருவதாவது. சரி, என்ன அந்த முக்கியமான விஷயம்? ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த சோமயாஜியின் மகன் ராமானுஜனை தாங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று அடியேன் அறிவேன். ஒரு முறை ஒன்றை பார்த்தாலும் ஒரு முறை ஒன்றை படித்தாலும் இந்த மூளையில் சிக்கன பதிந்துவிடும். அப்படி ஒரு வர பலம் எமக்கு. சரி, அந்த ராமானுஜனை பற்றி என்ன சொல்ல வந்தீர்? ராமானுஜனை தாங்கள் தங்கள் பாடசாலையில் மாணாக்கனாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வேண்டுகோளை முன்வைக்கத்தான் அடியேன் தங்களை காண வந்தேன். அதுதானே பார்த்தேன், விஷயமில்லாமல் சோழியும் குடுமையும் ஆடாதே என்று. ஆனால் என் எதிர்பார்ப்பு எதுவும் உம்மால் கைகூட மாட்டேன் என்கிறதே. அந்த காஞ்சி கூரேசனின் மண்டபத்தை எமக்கு உபகரிக்கச் சொன்னேன். இத்தனைக்கும் நீர் கிழித்த கோட்டை தாண்டாதவன் அந்த கூரேசன் என்று பலபடியாக கூறுகிறார்கள். ஆனால் எனக்காக நீர் ஒரு வார்த்தை கூட கூரேசனிடம் அனுசரணையாக பேசவில்லையே. சரி, அதனால் என்ன? இப்போது அரசாங்கமே எமது மேதாவிலாசத்தை கருத்தில் கொண்டு ஓர் இடத்தை உமது காஞ்சியம்பதியிலேயே அளிக்கப் போகிறார்கள். சரி, அது போகட்டும். ராமானுஜனை சட்டென்று எம் பாடசாலையில் எல்லாம் சேர்த்துவிட முடியாது. இப்போதுதான் சம்பூர்ணத்திடம் சொல்லிக் கொண்டு இருந்தேன், வருபவர்களை எல்லாம் உள்ளே சேர்த்துக் கொள்ளாதே என்று. இது ஒன்றும் தர்ம சத்திரம் இல்லை என்று. இது யாதவ பிரகாசனின் பாடசாலை. இங்கு தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. இப்போதைக்கு ராமானுஜனுக்கெல்லாம் இங்கு இடமில்லை. நீர் சென்று வேறு ஏதாவது பாடசாலையை பாரும். சுவாமி, சற்று வாருங்கள் சுவாமி. என்னையா, எங்கே அழைக்கிறீர்? தனிமையில் பேச வேண்டும், வாருங்கள். வந்தாகிவிட்டது. என்ன பேச வேண்டும்? சீக்கிரம் சொல். சுவாமிகளே, இந்த திருக்கச்சி நம்பி குறிப்பிடும் ராமானுஜனை பற்றி அடியேன் ஏற்கனவே நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மயூரவண்ணன் பாடசாலையில் அவன்தான் முதன்மையான மாணவன். அது மட்டுமல்ல, ராமானுஜன் அந்த பாடசாலையில் சேர்ந்த பிறகுதான் அந்த பாடசாலை நம் பாடசாலைக்கு அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. பல இடங்களுக்கு அந்த மயூரவண்ணன் ராமானுஜனை ஒரு சிறப்பு மாணவனாக அழைத்துச் சென்று அவனை விட்டே பாடங்களை நடத்த சொல்லி இருக்கிறார்.
ம்? ராமானுஜன் அப்படிப்பட்ட ஒப்பற்ற மாணவன். அவன் நம் பாடசாலையில் சேர்வது மிகப்பெரிய பொக்கிஷம். என்ன சம்பூர்ணம், ஆஹா ஓஹோ என்று ஒரு மாணவனை புகழ்ந்து தள்ளுகிறாய்? மாணவர்களை வைத்துத்தான் என் பாடசாலைக்கு பெருமையா? ஏன் என்னை வைத்து இல்லையா? அடியேன் அப்படி சொல்லவில்லை. தாங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு ஆச்சாரியாரின் பெருமை யாரால் பரப்பப்படுகிறது? யாதவ பிரகாச சுவாமிகளின் மேதா விலாசம் என்பது மாணவர்களை வைத்துத்தானே. ராமானுஜனை தாங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டால் தங்கள் புகழ் உச்சிக்கே போகும். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராமானுஜனை தாங்கள் பாடசாலையில் சேர்த்துக்கொள்ள சம்மதம் தெரிவித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, ராமானுஜன் வைணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவன். அவன் உங்கள் பாடங்களால் ஈர்க்கப்பட்டு உங்கள் கருத்தாழமிக்க வியாக்கியானங்களை பிற இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்தால் நம் சித்தாந்தமும் வளர்ந்து மற்றவர்களும் உங்கள் பக்கம் வர வாய்ப்பிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், ராமானுஜனை விட்டு விடாதீர்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள். சரி, வாரும். திருக்கச்சி, நான் பலவாறு யோசித்து பார்த்தேன். என்னதான் என் எதிர்பார்ப்பை நீர் பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் நானும் உம்மை போல் நடந்து கொள்வதா என்று யோசித்தேன். நான் ஒரு சந்நியாசி, பற்றற்றவன். கோபதாபமோ பழிக்கு பழியோ எனக்கு சற்றும் பொருந்தாது. என் பாண்டித்யத்தின் ஒரு துளியாவது பலருக்கு தேவைப்படுகிறது. உம் கோரிக்கைக்கு நான் செவிசாய்த்து விட்டேன். அந்த ராமானுஜனை நான் மாணவனாக சேர்த்துக் கொள்கிறேன். நன்றி சுவாமி. ஆனால் ஒன்று, உடனே நாளைக்கே என்று எண்ணிவிடாதே. நேரம் காலம் பார்த்து நானே சொல்லி அனுப்புகிறேன். அப்போது வந்து அவனை சேரச் சொல்லும். நிச்சயமாக சுவாமி. தாங்கள் சம்மதித்ததே பெரும் பாக்கியம். அடியேன் சோமயாஜியிடம் இது பற்றி தெரிவித்து விடுகிறேன். இப்போது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுவாமி, சுவாமி. என்ன மேகவல்லி, அடியேன் வந்த பிரஜை கூட இல்லாமல் வைத்தக்கண் வாங்காமல் அந்த புடவையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? இதுவரை காணாததை கண்டது போல். இந்த புடவையின் மதிப்பு அப்படிப்பட்டது. இத்தனை காலம் அடியேன் எடுத்துக் கொடுத்த புடவைகளை விட விலை உயர்ந்ததோ? ஆனால் புடவையை பார்த்தால் சாதாரணமாகத்தானே தெரிகிறது. மதிப்பு என்று நான் கூறியது விலையை வைத்து அல்ல. அன்பின் விளைவால் கிடைக்கும் பொருளுக்கு விலையை நிர்ணயிக்க இயலாது. அன்பின் விலை இன்று என்ன புதிதாக ஏதேதோ கூறுகிறாய்? நடப்பவை புதிதாக இருந்தால் கூறுவதும் புதிதாகத்தான் இருக்கும். புதிதாக இருக்கிறதோ இல்லையோ, நீ கூறுவதெல்லாம் புதிதாக இருக்கிறது. சற்று புரியும்படியாகத்தான் கூறேன். ஆனால் ஒன்று மட்டும் கூறுகிறேன். உனக்கு இந்த புடவை மிகவும் பிடித்திருக்கலாம். அதற்கு தக்க காரணமும் இருக்கலாம். ஆனால் வரும் 2 மாதங்கள் முடிய உனக்கு புதிதாக ஏதும் வாங்கிக் கொடுக்கும் நிலையில் அடியேன் இல்லை. அன்பின் காணிக்கையாக கிடைத்த இந்த புடவைக்கு விலை கணிக்காதீர்கள். நீ கூறுவது இன்னும் அடியேனுக்கு விளங்கவில்லை. சுற்றி வளைக்காமல் தெளிவாகச் சொல் மேகவல்லி. இது நாள் வரை எனக்கென்று ஏதும் கொடுக்காத மாதவன் இதை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறான். ஓ, இதுதான் உன் மகிழ்ச்சிக்கும் பூரிப்புக்கும் காரணமா? அக்காவுக்கு மட்டும்தானா? அத்திம்பேருக்கும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான்.
மாதவன் தற்சமயம் ஓரிடத்திற்கு பணிக்கு சென்று கொண்டிருக்கிறான் அல்லவா? அவனுக்கு கிடைத்த ஊதியத்தில் அக்காவிற்கும் அத்திம்பேருக்கும் அவன் அனுப்பி வைத்துள்ள பரிசு என்பதா, காணிக்கை என்பதா, அன்பின் அடையாளம் என்பதா, இல்லை இவை அனைத்தும் கலந்தது என்பதா? எப்படி இருப்பினும் அவனும் ஒரு சிறந்த நிலையை எட்டியிருக்கிறான் என்பதை எண்ணும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி பார்க்காதீர்கள். நீங்களும் எனக்கு எத்தனையோ புத்தாடைகள் எடுத்துக் கொடுத்திருக்கிறீர்கள். இருப்பினும் மாதவனை குழந்தை பருவத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தையிடமிருந்து எனக்கு கிடைத்த முதல் அன்பு காணிக்கை இது. மேகவல்லி, அவனை ஒரு குழந்தையாக குழந்தை பருவத்திலிருந்து நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அடியேனோ அவனை பருவ வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அடியேனுக்கும் அவன் குழந்தைதான். அதனால்தான் அவன் திருமணத்தில் அடியேன் சற்றே உறுதியாக இருக்கிறேன். அதனால் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீயே இப்பொழுது கண்கூடாக பார்க்கிறாய். தவறு செய்பவன்தான் மனிதன். தவறே செய்யாவிடில் அவன் மகாத்மா ஆகிவிடுகிறான். தவறு செய்வது தவறல்ல. அந்த தவற்றை உணர்ந்து அதை நிவர்த்தி செய்து கொள்பவன்தான் உன்னதமானவன். அம்மா அப்பாவோடு நீ இங்கேயே இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வதுதான் ஸ்லாக்கியம். என்ன புரிந்ததா? என்ன குல துரோகி, இன்றோடு நீ அழிந்தாயாடா. இனி எங்களை காட்டிக் கொடுக்க நீ உயிரோடு இருக்க மாட்டாய்.